தனா, இந்த ஜூஸ் குடி. எதுக்கு? நீ வேற வீட்ல இருந்து கிளம்பும்போது எதுவுமே சாப்பிடல, இதை குடி. வா. கதிர், இந்தா. என்ன? நீயும் தான் சாப்பிடாம வந்த. குடி. ஏன்பா ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார், ஏதாவது வேணுமா சார்? என்ன ஒரே சத்தமா இருக்கு? சார், ஹாலில் ஒரு ஈவெண்ட் நடந்துட்டு இருக்கு சார். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்குலாம் காம்படிஷன் வைக்கிறாங்க சார். ஓஹோ, சரி சரி, தேங்க்யூ. நீங்க போங்க. ஓகே சார். ஒரே இடத்துல இருந்து போர் அடிக்குது. பேசாம போய் பார்த்துட்டு வரலாமா? ஒரு மாசத்துல கேஸ் கோர்ட்டுக்கு வரும். அது வரைக்கும் நீ யார் கண்ணிலையும் படக்கூடாது. வேண்டாம், அத்தைக்கு தெரிஞ்சா அப்புறம் தேவையில்லாம நான் தான் வாங்கி கட்டிக்கணும். ரூம்லயே இருப்போம். ஏய், யாரடி அவன்? புதுசா இருக்கா? தெரியலடி, இன்னைக்குதான் வந்திருக்கான். ஏன் கேக்குற? பார்க்க ரொம்ப நல்லா இருக்கான்ல? அப்படியா? ஏய், நல்லா பாருடி, எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்கான். இதுக்கு முன்னாடி நம்ம கேட்டரிங்ல அவனை பார்த்ததே இல்லையடி. நாம தான் பார்த்தோமே. அந்த பொண்ணும் அவனும் இன்னைக்குதான் வந்திருக்காங்க. ஓ, அப்படியா? சரிடி, நான் போய் தண்ணி கொண்டு வந்துடுறேன். ஓகே. ஹாய். ஹாய். அவரு கூட தான் நீங்க வந்திருக்கீங்களா? ஆமா. அவரு யாரு? உங்களோட ஃப்ரெண்டா? அவரு பார்க்க ஹீரோ மாதிரி இருக்காரு. அவர் நம்பர் கிடைக்குமா? நம்பரா? ம். நோட் பண்ணிக்கோ. சொல்லுங்க. 100. என்ன போலீஸ் நம்பர் கொடுக்கறீங்க? பின்ன வந்த வழியை மட்டும் பாருமா. அவருக்கெல்லாம் ஆல்ரெடி ஆள் இருக்கு. இன்சார்ஜ் கிட்ட சொல்லவா? அவரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இல்ல வேணாங்க, நான் போயிடுறேன். போ. தனா, அந்த வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் போய் எடுத்துட்டு வா. எல்லா டேபிளையும் வைக்கணும். நாம என்ன இங்க வேலை பாக்குறதுக்கா வந்திருக்கோம்? வேலை பார்க்குற மாதிரி நடிச்சாதானே நம்புவாங்க. சொன்னா கேளு, போய் அங்கிருந்து எடுத்துட்டு வா. சரி, அந்த பொண்ணையும் எடுத்துட்டு வர சொல்றேன். இல்ல நீ யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம், நானே எடுத்துட்டு வரேன். தனா, பார்த்து போயிட்டு வா. ஓகே. இவ என்ன திடீர்னு கோவமாயிட்டா? இந்த பொண்ணுங்க எப்ப எப்படி நடந்துக்கிறாங்கன்னு தெரியலப்பா. ஒவ்வொருத்தரா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் எதிரெதிரா சேர்ல வந்து உட்காருங்க. ஓகே, சூப்பர். உங்க எல்லா கப்பிள்ஸ்க்கும் நான் ஏன் இப்படி ஆப்போசிட்ல உட்கார வச்சிருக்கேன்னு தோணும். பட் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேம். உங்க எல்லாருக்கும் ஒரு 10 மினிட்ஸ் டைம் கொடுப்போம். அந்த 10 மினிட்ஸ்ல ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணை மட்டும் பார்க்கணும். அதுவும் கண்ணை சிமிட்டாம பார்க்கணும். என்ன பார்வதி இதெல்லாம் ஒரு போட்டியா? ரொமான்டிக்கா ட்ரை பண்றாங்க போல. சூப்பரான கேம் இல்ல? என்ன கேமு? சும்மா கண்ணை பாரு மூஞ்ச பாருன்னு வேற வேலை இல்லை.
கிளம்பலான்னு பார்த்தா ஏதாவது ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கேமுக்கு பின்னாடி ஒரு ரீசன் இருக்கு. இப்போலாம் எல்லாரும் ஒர்க் பிஸில வேலை வேலைன்னு ஓடிட்டு இருக்கோம். சில பெரிய முதலாளிங்க எல்லாம் எவ்வளவு நேரம் பொண்டாட்டி முகத்தை பாப்பீங்க? வந்த வேலைய பாருங்கன்னு மனுஷங்கள மிஷினாவே மாத்திக்கிட்டு இருக்கோம். கரெக்டா சொல்றாங்க பாரு. உண்மையா சொல்ல போனா ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் கொஞ்ச நேரம் முகத்தை பார்த்து பேசிக்கிறதுக்கு கூட டைம் கிடைக்கிறதே இல்ல. இன்னைக்கு எதை பத்தியுமே யோசிக்காம நீங்க ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் முகத்தை மட்டும் பார்த்துட்டு இருக்க போறீங்க. யாரு 10 மினிட்ஸ் வரைக்கும் கண் சிமிட்டாம பாக்குறாங்களோ அவங்க தான் வின்னர். ரெடியா? சீனு, இந்த போட்டியில நம்ம எப்படியாவது வின் பண்ணணும். உன் முகத்தை பார்க்கவே கூடாதுன்னு நினைக்கிறேன். இதுல 10 நிமிஷம் முகத்தை பார்க்கணுமா? நான் முதலையே கண்ணை மூடிடுவேன். போட்டியில இருந்து அனுப்பிடுவாங்க, வெளியே போயிடலாம். ஏய், எனக்கு இந்த போட்டியில வின் பண்ணணும். தோத்தா அது நல்லாவா இருக்கும்? உன்னை என்னைக்கு கல்யாணம் பண்ணணும் அன்னைக்கே நான் பெருசா தோத்துட்டேன். இதுல தோக்கிறதுக்கு என்ன இருக்கு? நான் கண்ணை மூடிட்டு எழுந்து போக தான் போறேன். இங்க பாரு சீனு, நீ மட்டும் அப்படி பண்ணு, அப்புறம் என்ன பண்ணுவேன்? உன்னால ஒன்றும் பண்ண முடியாது. கண்ணை மூட தான் போறேன். அப்படி நீ பண்ணா நான் இப்பவே லாயருக்கு கால் பண்ணி எனக்கு டிவோர்ஸ்ல விருப்பம் இல்ல, அந்த கேஸை கேன்சல் பண்ணிடுங்கன்னு சொல்லுவேன். ஏய், என்ன மிரட்டுறியா? நிஜமா சொல்றேன். நீ கண்ணை க்ளோஸ் பண்ண, டைவர்ஸ் கேஸை நான் க்ளோஸ் பண்ணிடுவேன். ஏய், அப்படிலாம் பண்ணி தொலைச்சிடாத. அப்போ நாம இந்த போட்டியில வின் பண்ணணும். உன் முகத்தை 10 நிமிஷம் கண்ணு மூடாம பார்க்கணும், அதானே? ம். பார்த்து தொலைறேன். அண்ணி, போட்டி ஆரம்பிக்க போறாங்க. இப்ப என்ன பண்றது? இரு, நான் வரேன். என்ன பண்றது சொல்லுங்க. இந்த புடி. என்ன அண்ணி, ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வந்தீங்களா? ஷூ, அதெல்லாம் இல்ல. இதுல மிளகா பொடி இருக்கு. இப்ப இது எதுக்கு? போட்டி ஆரம்பிச்ச உடனே இந்த மிளகா பொடிய அந்த மாயா முகத்துக்கு நேரா தூவி விட்டுரு. அவ கண்ணை மூடுவா, எரிச்சல் தாங்காம துடிப்பா, அவ நல்லா அழுவா, அவ போட்டியில தோத்து போகணும். இந்த புடி புடி பார்வதி. அண்ணி, எனக்கு பயமா இருக்கு. நீங்களே போங்களேன். நீ தான் கரெக்டா பார்த்து செய்வ. எடுத்துட்டு போ. Your time starts now. ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டானுங்க. இதுக்கு மேலதான் அட்டகாசமா இருக்கும். கதிர், மாயா கிட்ட போக போறாங்க. ஏதாவது பண்ணு கதிர். மாயாவும் மாமாவும் ஜெயிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனா இவங்க 2 பேரும் நினைச்சது நடக்க கூடாது. போ. சரி, இரு, நான் வரேன். சீனு, ஆக்சுவலா ஒரு ரிசர்ச் இருக்கு. ஒரு பொண்ணும் பையனும் கண்ணை மூடாம ஒருத்தர் கண்ணை ஒருத்தர் ஆழ்ந்து 10 நிமிஷம் பார்த்துட்டு இருந்தா அவங்களுக்கு லவ் வர சான்ஸ் இருக்காம். அது ஏதாவது தப்பான ரிசர்ச்சா இருக்கும். அதெல்லாம் இல்ல, மோஸ்ட்லி சான்ஸ் இருக்கு. இப்ப எனக்கும் உன் மேல லவ் இருக்கு, உனக்கும் என் மேல லவ் இருக்கு. ஆனா அது வெளியில வர்றதுக்கு பயப்படுது. நீ வேணா பாரு, என் கண்ணை பார்க்கும்போது நம்ம லவ் பண்ண டைம்ஸ் எல்லாம் உனக்கு ஞாபகம் வரும்.
ஞாபகம் வந்துருச்சா? ம்ஹும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ பேசாம இரு. ம். ஐயையோ! எரியுதே, 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 எரியுதே. ஐயையோ! ஐயோ! ஐயோ, என்ன நீ அந்த ஆள் முகத்துல கொட்டிட்டியே? முகத்துல யாரோ கால் தடுக்கிடுச்சு அண்ணி. ஷோ, ஒரு வேலையை உருப்படியா செய்றியா நீ? ஐயையோ! சொல்றது ஈஸி, செஞ்சு பாருங்க, அப்பதான் புரியும் உங்களுக்கு. குழம்புல போடுற மிளகாத்தூளை யாரோ கண்ணுல போட்டுட்டானுங்களே, போட்டுட்டானுங்களே. எரியுதே, எரியுதே. ஐயையோ! எப்படி? சூப்பர். டேய், கண்ணெல்லாம் எரியுதுடா, ஆளெல்லாம் ரெண்டு ரெண்டா தெரியுதுடா. மிளகா பொடி இன்னுமாடா என் உடம்பெல்லாம் ஒட்டி. ஐயோ, இதெல்லாம் தொடர் கதையா இருக்கும் போல இருக்குது. விட்ட கதை தொட்ட கதை மாதிரி இருக்குது. என் கண்ணுல உனக்கு என்ன தெரியுது? கண்ணுல என்ன தெரியும்? கண்ணு தான் தெரியும். உன் கண்ணுல எனக்கு என் ஃபியூச்சரே தெரியுது. நம்ம ரெண்டு பேரும் ஹாப்பியா இருக்கோம், ஒன்னா வெக்கேஷன் போறோம், நமக்கு குழந்தைங்க பிறக்குது, அவங்கள ஆசையா பாத்துக்கிறோம், படிக்க வைக்கிறோம், நல்ல பசங்களா வளர்க்குறோம், 100 வயசு ஆகுற வரைக்கும் நம்ம குடும்பத்தோட ஒன்னா சந்தோஷமா நம்ம வீட்ல இருக்கோம். இப்படி மொத்த எதிர்காலமும் தெரியுது. கண்ணை திறந்துட்டே கனவு காணாத. இன்னும் 30 செகண்ட்ஸ் தான் இருக்கு. இன்னும் இருக்கிறது மாயா, சீனு சார் மட்டும்தான். பாக்கி எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க. பாப்போம் இவங்க இருந்து வின் பண்றாங்களான்னு. இன்னும் 30 செகண்ட்ஸ் இருக்கா. நாம வேணா அந்த டைம்ல இந்த கேமை ட்ரை பண்ணலாமா? பண்ணலாமா? இது என்ன கேள்வி? இப்படி திரும்ப உன் கண்ணு ப்ரௌனும் பிளாக்கும் கலந்து ஒரு மாதிரி மெரூன் கலர்ல இருக்கு. இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நோட் பண்றேன். உன் கண்ணையும் இப்பதான் இவ்ளோ க்ளோஸா பாக்குறேன். என் கண்ணில் என்ன தெரியுது? நான் தெரியுறேன். Time over. The winner is Seenu and Maya. Super sir, super ma'am. எவ்வளவு நேரம் தான் இதையே பார்த்துட்டு உட்காந்துருக்கிறது? இப்படியே உட்காந்துட்டு இருந்தா பைத்தியமே பிடிச்சிரும் போல இருக்கேன். வெளியில தான் போக முடியாது. அந்த பார்ட்டிலையாவது என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாமா? எப்படியும் பொண்ணுங்க வந்திருப்பாங்க, கொஞ்சமாவது சந்தோஷமா இருந்துட்டு வரலாம்.
கார்த்திக் இவ இங்க என்ன பண்றா? நீ நீ எப்படி இங்க? எங்க போனா? அவனை காணோம். தனா கதிர் ஏய் என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்க? நான் அவனை இங்க பார்த்தேன். யார? அந்த கார்த்திக். கார்த்தியா? நிஜமாவா சொல்ற? ஆமா, அவனை தான் பார்த்தேன். அப்புறம் பின்னாடியே போனேன். சட்டுன்னு எங்கேயோ போயிட்டான். அப்பா அவன் இந்த ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கானா? எந்த பக்கம் பார்த்த? இங்க வெளியில தான், வெளியில ரிசப்ஷன் பக்கம் தான் பார்த்தேன். சரி, நீ இங்கே இரு, நான் இது வந்துடுறேன். இந்த ஹோட்டல்ல இவ என்ன பண்ணிட்டு இருக்கா? நம்ம இருக்கிறது தெரிஞ்சு வந்திருப்பாளோ? கேட்டரிங் ட்ரெஸ் வர போட்டு தொலைச்சிருக்கா? இவன் வேறையா? பேசாம நான் உள்ளே இருந்திருக்கணும். இப்ப நான் இங்க இருக்கிறது தனாவுக்கு தெரிஞ்சிடுச்சு. கண்டிப்பா அவன் மாய கிட்ட சொல்லுவா. ஐயோ, அவன் நம்மளை தேடி வந்துருவாளே. இவனும் வேற இங்கதான் இருந்திருக்கான். தனா, என்னாச்சு கதிர்? அவனை பாத்தியா? எல்லா இடமும் தேடிட்டேன், அவன் எங்கேயும் இல்ல. நீ அவனை தான் பாத்தியா? ஆமா, அவனே தான். இல்ல, ஒருவேளை அவன மாதிரி வேற யாராவது கூட பாத்துருக்கலாம்ல? இல்ல கதிர், அவன மாதிரி தான் இருந்தது. ஆனா அவனே தான். நான் எல்லா இடமுமே தேடிட்டேன், அவன் எங்கேயுமே இல்ல. ஒருவேளை வெளியில போயிருப்பானா, இல்ல இங்கதான் தங்கி இருக்கானா? அதான் எனக்கும் தெரியல. அடுத்து நடக்க போற போட்டியும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒண்ணுதான். கிட்டத்தட்ட மியூசிக்கல் சேர் மாதிரியே தான். ஒன்னும் இல்ல, நான் சாங் ப்ளே பண்ணுவேன், நீங்க எல்லாம் அந்த பேப்பரை சுத்தி ஓடிட்டே இருக்கணும். சாங் ஸ்டாப் ஆகும்போது எல்லா ஜோடியும் அந்த பேப்பர்ல நிக்கணும். எந்த ஜோடி அந்த பேப்பர்ல நிக்கலையோ அந்த ஜோடி இந்த கேமை விட்டு வெளியில போயிடணும். லாஸ்ட் வரைக்கும் யாரு நின்னு வின் பண்றீங்களோ அவங்க தான் வின்னர். இந்த கேமும் நல்லா இருக்குல்ல? பிசினஸ் பார்ட்டின்னு கூப்பிட்டுட்டு ஏதோ ஸ்கூல் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் மாதிரி போட்டிக்கிட்டுன்னு காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. பேசாம அவங்கள்ட்ட சொல்லிட்டு கிளம்பிடலாம். அது எப்படி போக முடியும்? இங்க பாரு, உன்னை மதிச்சு கூப்பிட்டு இருக்காங்க.
எங்க பெரிய பெரிய ஓனர்ஸ் டீலர்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்களோட கான்டாக்ட்ஸ் எல்லாம் கிடைச்சா உன் பிசினஸ்க்கு நல்லதானே. இப்படி பாதியிலேயே கிளம்புனா உன்னை ரொம்ப ரூடான ஆளுன்னு நினைச்சுப்பாங்க. அதுவும் இல்லாம பாதியிலேயே போறது மரியாதையாவும் இருக்காது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் போகணும். என்ன பார்வதி இது? குழந்தைங்க விளையாட்டையெல்லாம் நடத்திட்டு இருக்காங்க. இப்ப இதுல மாயாவும் சீனமும் ஜெயிச்சிடுவாங்களா? ஜெயிக்க விடக்கூடாது. ஐயோ